மீட்டிங் முடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கி விட்டு காலையில் ஊர் கிளம்புவார் அப்படின்னு சொல்றாரு. இருக்கலாம், அன்று பல தலைவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, அல்லது விடிய விடிய பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்து தோழர்களோட பேசிட்டு இருக்கிறவங்களாக இருந்தார்கள். அதுதான் காலையில முதல் பஸ் எப்போ 4 மணின்னா 4 மணிக்கு வரைக்கும் விடிய விடிய பேசிக் கொண்டிருப்பார்கள்ங்கிறது தான் அன்று நடைமுறையாக இருந்தது. ஈவன் இதெல்லாம் நான் சொல்றதே 70, 80கள்ல சொல்றேன். அதுக்கும் முந்தின பீரியட்ல கண்டிப்பாக அப்படிதான் இருந்திருக்க முடியும். நிச்சயம் ஜீவன் ஜீவா அதே மாதிரிதான் இருந்திருக்காரு. ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது கை நிறைய ஒரு மூட்டை சில்லறை நன்கொடை கொடுத்தவங்க சில்லறை வந்து வாங்கி வச்சிருந்தாரு. நேரம் பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு டீ வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டாரு. ஒன்று வாங்கி கொடுக்குறேன், கை நிறைய சில்லறை வச்சிருக்கீங்க, ஒரு டீ வாங்க முடியாதான்னு கேட்டாரு. பதறி போய் ஜீவா வந்து ஐயோ இது கட்சிக்குன்னு கொடுத்த பணம், அந்த பதற்றம் பாருங்க, அதை ஒரு தொடல. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நேர்மையான தலைவர்கள் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எஞ்சி நிற்கும் விழுமியமாக சங்கரையா இருந்தார். இன்னைக்கு நல்ல அதற்கு பிறகு சார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், அதாவது இவருக்கு இத்தகைய பண்புகளை வளர்த்த தனி மனிதராக இருந்தாலும் ஓரளவுக்கு இதே மாதிரி இருந்திருப்பாரா இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு மனிதராக அவரை மாற்றியதுல பெரும் பங்கு வந்து ஜீவாவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருந்திருக்க கூடும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 100ஆண்டு விழா இன்று 100வது பிறந்த நாள். ஓராண்டு காலம் அதையும் கொண்டாடுறதாக முத்தரசன் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வந்து அதையும் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த கட்சியிலையும் இப்போ தோழர் நல்லகண்ணு அவர்களை பற்றி நம்ம பேசியதை போல பல தலைவர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வர்றாங்க. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு வரக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை அப்படியே தூக்கி கட்சியை கொடுக்குறாங்க. கட்சி அலுவலகத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து இன்றைய எல்லாமே வணிகமயமான ஒரு சூழல்ல இந்த மாதிரி மனிதர்களை பற்றி கேள்விப்படுவதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் அது அன்று இயல்பாக நடந்த மாதிரி தெரியுது. அது இயல்பாகன்னு சொல்றது தப்பு தான். நிறைய பேர் செல்ஃபிஷா இருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல. ஆனா இவர்களுக்குள்ள அது ரொம்ப இயல்பாக இருக்கு. நிறைய வரலாறு அந்த மாதிரி சொல்லுது. தனி மனிதர்கள் குடும்பத்தில இருந்து சொத்துக்களை எல்லாத்தையும் கட்சியை கொடுத்துட்டு இவங்க கட்சி அலுவலகத்திலே தங்கி இருக்கிற மனநிலையோட இருந்திருக்கிறாங்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது.